ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் பயிற்சி 1.5 8வது சம் என்ன கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஹச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. எஃப் டாட் ஜி டாட் ஹெச்சும் எஃப் டாட் ஜி டாட் ஹெச் ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லி நம்ம சொல்லணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் 3x + 1 கொடுத்துருக்காங்க. ஹச் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பார்ப்போமா? ஃபஸ்ட்டு என்னது எஃப் டாட் ஜி டாட் ஹச் எழுதுவோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இதில் ப்ராக்கெட்டில் உள்ளது எஃப் டாட் ஜியை கண்டுபிடிங்க. எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு என்ன வரும்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். சரிங்களா? அதாவது இங்கே வந்து ஜி ஆஃப் எக்ஸை ஃபஸ்ட்டு பிரதிடுவோம். அப்படி தானே? ஜி ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? 3x + 1. இப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஃப்ல வந்து எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3x + 1 இருக்குது. அதே மாதிரி இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3x + 1 போடுவோம். சரிங்களா? அப்போ என்ன வரும்? இங்கே 3x + 1, இங்கே ஒரு -1 இருக்குது, அதை போட்டுக்கோங்க. என்ன வரும்? 2 கேன்சல் ஆகிட்டு 3x மட்டும் வரும். சரியா? இப்போது நம்மளுக்கு தேவை எஃப் டாட் ஜி மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எஃப் டாட் ஜி ஆஃப் ஹச் வேணும். அப்படி தானே? எஃப் டாட் ஜி ஆஃப் ஹச். சரியா? இப்போது நம்மளுக்கு ஹச் என்னது? எஃப் டாட் ஜி ஆஃப் ஹச்சுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்படி தானே? அப்போது இங்கே வந்து எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டை பிரதிடணும். சரிங்களா? எஃப் டாட் ஜியில் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இல்லை, இதில் வந்து எஃப் டாட் ஜிங்கிற சார்பு. அப்படி தானே? அதனால எஃப் டாட் ஜியில் வந்து எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போடுது. அப்போ என்ன வரும்? 3x². சரியா? இப்போ இதுதான் என்னது? ஃபர்ஸ்ட் இது. செகண்டு என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் டாட் ஜி டாட் ஹச் கண்டுபிடிப்போமா? எஃப் டாட் ஜி டாட் ஹச். சரியா? இப்போ ஜி டாட் ஹச் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிங்க. ஜி டாட் ஹச் ஈக்குவல் டு என்னது? ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ். சரியா? இப்போ ஹச் ஆஃப் எக்ஸ் என்னது? நம்மளுக்கு ஹச் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் போடுங்க. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 1. சரியா? இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போடணும். அப்போ 3x² + 1. சரியா? அடுத்து எஃப் டாட் ஜி டாட் ஹச் தான் நம்மளுக்கு வேணும். அப்படி தானே? எஃப் டாட் ஜி டாட் ஹச் என்னது? நம்மளுக்கு 3x² + 1. அப்போ எஃப் ஆஃப் 3x² + 1 கண்டுபிடிச்சதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸில் இதை பிரதிடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டினில் எக்ஸ் -1 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே நம்மளுக்கு எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3x² + 1 இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3x² + 1 போடுவோம். இங்கே போடுவோமா? அப்போ 3x² + 1 போட்டாச்சு. இங்கே ஒரு -1 இருக்குது, அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 3x² மட்டும் வரும். சரியா? அப்போ இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இது. அப்போ ரெண்டையும் பாருங்கள் ஈக்குவலாக இருக்கா? அப்போ 1 மற்றும் 2 நம்மளுக்கு என்ன தெரியுது? ரெண்டுமே ஈக்குவல். எஃப் டாட் ஜி டாட் ஹச்சும் எஃப் டாட் ஜி டாட் ஹச்சும் ஈக்குவல். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிச்சு. செகண்ட் இது பார்ப்போமா? ரெண்டாவது இது பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x, ஹச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 4. இதை வந்து நம்ம நிரூபிக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு எஃப் டாட் ஜி கண்டுபிடிப்போமா? எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு என்னது எழுதுவோம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அப்படி தானே? நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? ஜி ஆஃப் எக்ஸ் 2x கொடுத்துருக்காங்க. அப்போ 2xஐ எழுதிக்கோங்க. இப்போது எஃப்ல வந்து எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2x இருக்குது. அதே மாதிரி இங்கே அப்போது எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம 2x போடும். அப்போ என்ன வரும்? 2x². சரிங்களா? எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர் போடக்கூடாது, 2xக்கு சேர்த்து ஹோல்² போடணும். அப்போ என்ன வரும்? 2 2 4x². சரியா? இப்போ எஃப் டாட் ஜி கண்டுபிடிச்சாச்சு. நம்ம எஃப் டாட் ஜி டாட் ஹச் தான் நம்மளுக்கு வேணும். அப்படி தானே? எஃப் டாட் ஜி டாட் ஹச். சரியா? நம்மளுக்கு ஹச் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் டாட் ஜி ஹச் வந்து எக்ஸ் + 4. அப்படி தானே? எக்ஸ் + 4. அதாவது எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் + 4 இருக்குது. இது வந்து என்னது? எஃப் ஆஃப் எக்ஸில் எப்படி ரெண்டாவது இருக்க உறுப்பு இந்த உறுப்பு, எஃப்ங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்க உறுப்பு. சரிங்களா? எஃப் டாட் ஜி எஃப் மாதிரி. அப்போது எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் + 4 இருக்குது எஃப் டாட் ஜியில். அப்போ இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் + 4 போடணும். சரிங்களா? அப்போ 4 × எக்ஸ் + 4 த ஹோல்². சரிங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து என்னது? a + b த ஹோல்² ஃபார்முலாவில் இருக்குது. a + bக்கு த ஹோல்² ஃபார்முலா என்னது? a² + b² + 2ab. அப்படி தானே? இந்த ஃபார்முலாவில் எழுதுவோமா? என்ன வரும்? x² + 4² 4 16 + என்ன வரும்? 2 ×
4 இன்ட்டு எக்ஸு 8 எக்ஸுன்னு வரும் சரிங்களா. இப்போ 4 உள்ளே கொண்டு போய் போயிருக்குங்க. எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் 16 64 எண்ணாங்க 32 எக்ஸு சரியா. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச சமன்பாடு எஃப் டாட் ஜி டாட்டு ஹச் சரிங்களா. இப்போ அடுத்து என்னது கண்டுபிடிக்கணும், எஃப் டாட் ஜி டாட் ஹச்சில் ஃபஸ்ட்டு ஜி டாட் ஹச் கண்டுபிடிப்போமா. எழுதிக்கோங்க, எஃப் டாட் ஜி டாட் ஹச்சில் ஜி டாட் ஹச் கண்டுபிடிக்கணும். ஜி டாட் ஹச் ஆஃப் எக்ஸு. இப்போ இதுக்கு என்ன எழுதுவோம், ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் சரிங்களா. இப்படி தானே எழுதுவோம். அப்போது ஹச் ஆஃப் எக்ஸ் என்னது, ஹச் ஆஃப் எக்ஸ் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 4 சரியா. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 4 கொடுத்துருக்காங்க ஹச் ஆஃப் எக்ஸ், அது அப்படி எழுதியாச்சு. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2xன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு இப்போ என்னது இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 4 போடுவோமா, 2 இன்ட்டு எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 4. இப்போ 2 உள்ளே கொண்டு போய் போயிருக்குங்க, என்ன வரும், 2x ப்ளஸ் 4 2 8 சரியா. இப்போ ஜி டாட் ஹச் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஃப் டாட் ஜி டாட் ஹச் கண்டுபிடிப்போமா. எஃப் டாட் ஜி டாட் ஹச் என்ன வரும், எஃப் ஆஃப் ஜி டாட் ஹச் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 2x ப்ளஸ் 8 சரியா. அப்போது 2x ப்ளஸ் 8 எஃப்பில் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2x ப்ளஸ் 8 இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கொஸ்டினில் நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு இங்கே என்ன வரும், 2x ப்ளஸ் 8 த ஹோல் ஸ்கொயர்னு வரும் சரிங்களா. அப்போ என்ன வரும், 2x ப்ளஸ் 8 த ஹோல் ஸ்கொயர்னா 2x ஸ்கொயர், 2x ஸ்கொயர் இல்லை 4x ஸ்கொயர், a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் தானே. அப்போ 4x ஸ்கொயர், அடுத்து என்ன வரும் 4x ஸ்கொயர், அடுத்து 8 8 64 அப்படி தானே. b ஸ்கொயர்னா 8 8 64, அடுத்து என்னது 2ab அப்படி தானே. எண்ணி 2 16 16 2 32 எக்ஸ்ன்னு வரும் சரிங்களா. a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இது விரிச்சு எழுதியிருக்கேன். இது வந்து ரெண்டாவது இது பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் இங்கே நம்ம 4 உள்ளே கொண்டு போய் பெருக்கையில் இங்கே 4 போடணும் சரிங்களா. 4x ஸ்கொயர் ப்ளஸ் 64 ப்ளஸ் 32x. அதே மாதிரி ரெண்டாவது இதுவும் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 64 ப்ளஸ் 32x. பாருங்கள் 2 ஈக்குவலாக இருக்கா. அப்போது 1 மற்றும் 2 எழுதிக்கோங்க. 1 மற்றும் 2 நம்மளுக்கு என்ன தெரியுது, ரெண்டுமே ஈக்குவல் சரிங்களா. அதை தானே காட்ட சொல்லியிருக்காங்க. எஃப் டாட் ஜி டாட் ஹச் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹச் சரிங்களா. இந்த சம் இதோட முடிஞ்சு. அடுத்து தேர்டு சம் சரிங்களா. நீங்களா ட்ரை பண்ணி பாருங்கள், தெரியலைன்னா அதுக்கடுத்து இன்னொருக்கா வீடியோ பாருங்கள் சரிங்களா. தேர்ட் சம் பாருங்கள், என்னது கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ஹச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 5 கொடுத்துருக்காங்க. எஃப் டாட் ஜி கண்டுபிடிப்போமா. ஃபஸ்ட்டு எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படி தானே. அப்போது எஃப் ஆஃப் நம்மளுக்கு ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, எக்ஸ் ஸ்கொயர்டு எழுதிருவோமா. எழுதியாச்சு. ஜி ஆஃப் எக்ஸை பிரதிட்டாச்சு. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 4 சரியா. எஃப் டாட் ஜி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எஃப் டாட் ஜி டாட் ஹச் தான் நம்மளுக்கு தேவை அப்படி தானே. எஃப் டாட் ஜி டாட் ஹச் அப்போது என்னது, எஃப் ஆஃப் எஃப் டாட் ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படி தானே. ஹச் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு என்னது, எஃப் டாட் ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸு 3x மைனஸ் 5 அப்படி தானே. அப்போ 3x மைனஸ் 5 சரியா. 3x மைனஸ் 5 ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படி எழுதியிருக்கோம். அப்போது இங்கே வந்து எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல, இந்த எஃப் டாட் ஜியில் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு இது என்னது இருக்குது, 3x மைனஸ் 5 இருக்குது அப்படி தானே. அப்போ இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3x மைனஸ் 5 போடுவோம் சரியா. 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 சரிங்களா. இந்த இது என்னன்னா எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ், இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு என்னது இருக்குது, இங்கே 3x மைனஸ் 5 இருக்குது. அதனால இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3x மைனஸ் 5 போட்டுக்கோம் சரிங்களா. இப்போ இதை வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதுவோமா. a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab சரியா. இப்போ a ஸ்கொயர்னா என்னது, 3x ஸ்கொயர், 3x ஸ்கொயர்னா 3 3 சார் 9x ஸ்கொயர்னு வரும் சரிங்களா. அடுத்து b ஸ்கொயர்னா என்னது, ப்ளஸ் ஐயஞ்சா 25, அடுத்து மைனஸ் 2abனா ஐமூனா 15 15 2 எத்தனை 30 abx சரிங்களா. அப்போது மைனஸ் 4 எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் 4 இருக்குது, அதையும் போட்டுக்கோங்க. அப்போ 9x ஸ்கொயர் மைனஸ் 30x, அடுத்து 25லேருந்து 4 கழிச்சா 21 ப்ளஸ் 21 பெரிய நம்பரோட அடையாளத்தை தான் போடுவோம் சரிங்களா. இந்த இது
ஃபஸ்ட்டு தான் வச்சுக்கோங்க சரிங்களா. இது என்னத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப் டாட் ஜி டாட் ஹச்சுக்கு சரிங்களா. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் டாட் ஜி டாட் ஹச் கண்டுபிடிப்போமா. எஃப் டாட் ஜி டாட் ஹச், இப்போ ஜி டாட் ஹச் கண்டுபிடிங்க. ஜி டாட் ஹச் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ். இப்போ ஹச் ஆஃப் எக்ஸ் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 3x மைனஸ் 5, அதை எழுதுங்க. 3x மைனஸ் 5 ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஜி ஆஃப் எக்ஸ் வந்து கொஸ்டினில் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு 3x மைனஸ் 5 இருக்குது. அப்போது இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன படும், 3x மைனஸ் 5 படும் சரிங்களா. அப்போ ஹோல் ஸ்கொயர் இருக்குது, ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதுங்க. என்ன வரும், 9x ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் என்னது வரும், 5 15, 15 2 30x சரிங்களா. அடுத்து என்ன வரும், எஃப் டாட் ஜி டாட் ஹச் கண்டுபிடிக்கணும் அப்படி தானே. அப்போது எஃப் ஆஃப் ஜி டாட் ஹச் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னது, 9x ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 30x அப்படி தானே. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் எக்ஸ் மைனஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்னது இருக்குது, நம்மளுக்கு 9x ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 30xன்னு இருக்குது. அப்போது இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்னது போடுவோம், இந்த இதை போடுவோம் அப்படி தானே. அப்போ ஈக்குவல் டு என்ன வரும், எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 9x ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 30x மைனஸ் 4 ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு என்ன வரும், 9x ஸ்கொயர் மைனஸ் 30x 25லேருந்து 4 கழிச்சோம்னா ப்ளஸ் 21 சரிங்களா. ஃபஸ்ட் இது பாருங்கள், ஃபஸ்ட் இதுவும் அதே இது தான், செகண்ட் இதுவும் நம்மளுக்கு கிடச்சிருக்குது இப்போது அதே இது தான். இதை ரெண்டாவதாக எடுத்துக்கோங்க. 1 மற்றும் 2லிருந்து 1 மற்றும் 2லிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ரெண்டுமே ஈக்குவல் சரிங்களா. எஃப் டாட் ஜி டாட் ஹச்சும் எஃப் டாட் ஜி டாட் ஹச்சும் ஈக்குவல் சரிங்களா. அப்போது இதோட இந்த சம் முடிஞ்சு. இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.